சரி, தமிழர்கள் யார்? அதை சொல்லட்டும். ரகுபதிங்கிற பேர் யாருடையது? தமிழ் பேரான்னு சொல்லட்டும். ஆர்எஸ் பாரதிங்கிற பேர் தமிழ் பேரான்னு சொல்லட்டும். அது தமிழ், இவர் தமிழர்கள்னு சொல்றாங்களா? இந்து பண்டிகை கிடையாது. இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லட்டும். தமிழர்களுடைய தாய் மதமா எது இருந்துச்சுன்னு சொல்லட்டும். தொல்காப்பியத்தில் என்ன மதம் சொல்லப்பட்டுன்னு சொல்லியிருக்கட்டும். வள்ளுவர் எந்த மதத்தை பற்றி சொல்லிருக்க, இவர்கள் ஏதாவது தெரியுமா? விட்டுருங்க, எல்லாமே வேண்டாம். ரகுபதி அப்படிங்கிற பேர், ரகுபதி அப்படிங்கிற பேர் தமிழ் பேரா? பாரதி அப்படிங்கிற தமிழ் பேரா சொல்லட்டும். ஆர்எஸ்ங்கிறது தமிழா இருக்குமோ தெரியல, எனக்கு தெரியல. இவர்களாம் தமிழை பத்தி பேசுறாங்க, நம்ம என்ன சொல்றது? நம்ம ஒண்ணுமே சொல்றது இல்லை. தமிழர்கள் வேறு இந்துக்கள் வேறு இவர்களா ஒண்ணு கிடையாது. அப்ப தமிழர்கள் வேறு இந்துக்கள் வேறு இருக்கட்டும். தமிழர்கள் யார்? அவர்கள் ஒரு தமிழ் என்பது ஒரு மொழி, ஒரு மொழிக்குழு, ஒரு இனக்குழு. அதுக்கு ஒரு மதம் இருக்கணும்ல. அது என்னது? சைவமும் வைணவமும் சாக்தமும் கௌமாரகமும், இந்த முருகனுடைய கௌமாரமும் கானபத்தியமும் சௌரமும், இது எல்லாமே நம்முடைய மதம். தொல்காப்பியத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு 5 திணைகளுக்கும் ஒவ்வொரு கடவுள். அதுல முருகன் நம்முடைய கடவுள். அப்புறம் இது புது ஆச்சரியமா தமிழர்கள் இந்துக்கள் ஒன்றும் புரியவில்லை. முருகன் யார்? அதுவே சொல்றாங்க, தமிழ்நாடு தாண்டி முருகன்லாம் யாரும் கும்பிடுறது யாரு? சுப்பிரமணியர் யாரு? கந்தர் யாரு? தமிழ் பேரா? ஆதிசங்கரர் பாடியிருக்கிறாரு திருச்செந்தூர் பத்தி. நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள் மதுரை நிகழ்ச்சியில் அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. வடமாநில சமஸ்கிருதத்தில் எவ்வளவு பாட்டு இருக்கு, எவ்வளவு இருக்குது. அப்ப அது நம்ம முருகனை பத்தி இல்லாம யாரை பத்தி இருக்கு? இவர்களுடைய அறியாமையை உலகத்தில் இல்லை. நாம சொல்லணும்ல, கடவுளை நான் பார்க்கவில்லை என்பது ஹானஸ்டான பாயிண்ட். கடவுளே இல்லை என்பது ஹானஸ்டி இல்லை, அவ்வளவுதான். அப்ப எனக்கு தெரியலன்னா இல்லவே இல்லைங்கிறது சரி கிடையாதுல்ல. சுதந்திரம் வாங்கினார் காந்தி அப்படின்னா நான் பார்க்கல, அப்ப காந்தி சுதந்திரம் வாங்கலன்னு சொல்லுவாங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் நான் பார்க்கலப்பா சொல்லுவாங்களா? அப்ப நான் பார்க்கலங்கிறது ஹானஸ்டான பதில். அதற்காக சுதந்திரம் கிடைக்கலங்கிறது நியாயம் இல்லாத பாயிண்ட். அப்ப தமிழர் ஹிந்து ரொம்ப எடுபடாத வாதம். அதுல எந்த லாஜிக்கும் இல்லை. தமிழர்கள் ஹிந்துக்கள் இல்லை. சூப்பர். தமிழர்கள் யார்? சைவர்கள், வைணவர்கள், சாக்தர்கள், கௌமார்கள், அவர்கள் யார்? அது என்ன மதம்? அவ்வளவுதானே. எங்க அண்ணன் சீமான் அப்படி சொல்ல, நாங்க இந்துக்கள் கிடையாது, நாங்க சைவர்கள். அப்ப வைணவர்கள் யாரு? கௌமாரர்கள் யாரு? கானபத்தியர்கள் யாரு? சக்தி வழிபாடு இல்லைன்னு சொல்லிடுவாரா? அண்ணே பிள்ளையார் வழிபாடு இல்லைன்னு சொல்லிடுவாரா? பெருமாள் மால் வழிபாடு மாயோன் எங்களுடைய ஆளுன்றார்ல, மாயோன் தானே பெருமாள். அது யாரு? மாயோன் யாரு? கிருஷ்ணர். பின்ன மாயோன் எங்களுடைய வழிபாடுன்றார். அப்ப பெருமாளோ சிவனோ இல்ல முருகன் மட்டும் சிவன் கிடையாதா? முருகனும் சிவனையும் ஏத்துக்கிடுவேன். முருகனுடைய சகோதரராகவும் சிவனுடைய மகனாருடைய பிள்ளையார் ஏத்துக்க மாட்டேனா? எப்படி இருக்கும்? முருகனை சிவனை பிள்ளையார் மாலை ஏத்துக்க முடியாதா? அம்மையை ஏத்துக்க முடியாதா? எதை ஏத்துக்க மாட்டாங்க சொல்லுங்க. அப்ப இந்துக்கள் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த பாகுபாடுக்கான முயற்சி எந்த அடிப்படை லாஜிக்கும் இல்லாது, ஒரு லாஜிக் கூட கிடையாது. அது குழந்தை கூட அதை மறுக்கும். என்னங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி